ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ஒரு ப்ராடக்ட்டோட அன்பேக்கிங் அண்ட் ரிவ்யூ வந்து பண்ண போகிறேன். பட் இது வந்து அன்பேக்கிங் அண்ட் ரிவ்யூ மட்டும் இருக்க போகிறதில்ல. ஏன்னா வந்து நீங்கள் வந்து தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, இது வந்து ஒரு மவுஸ், ஒரு கம்ப்யூட்டர் மவுஸ் தான். கம்ப்யூட்டர் மவுஸ் நான் போட்டிருப்பேன். ஸோ எஸ், இது வந்து உள்ள இப்போ ப்ராடக்ட், இந்த பேக்கிங் உள்ள ஒரு கம்ப்யூட்டர் மவுஸ் தான் இருக்க போகுது. கம்ப்யூட்டர் மவுஸில் என்னடா ரிவ்யூ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் மவுஸ்க்கான ரிவ்யூ மட்டும் கிடையாது. அது வந்து சும்மா ஒரு நார்மலான ஒரு ரிவ்யூவை மட்டும் இருந்துட்டு, இந்த வீடியோவில் மோஸ்ட்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது எதை பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டை பற்றி. ஏன்னா இந்த இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக வாங்கக்கூடிய அந்த வெப்சைட்டில், அதாவது அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ அந்த மாதிரி நம்ம எடுக்காமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் அந்த வெப்சைட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியல. பட் அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெப்சைட்டில் தான் எடுத்திருப்பேன். ரொம்ப நிறைய பேர் வந்து எடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட்லாம் இல்லாமல், இப்போ நான் நிறைய பேருக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, இல்லை ஸ்னாப்டீல் அந்த மாதிரி தான். பட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி குட்டி வெப்சைட்ஸ் இருக்கலாம் தெரியாது, அந்த பக்கம் போக மாட்டாங்க, ஏன்னா பயப்படுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெப்சைட் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒரு ரிவ்யூ அதுக்காக தான் மக்களே. ஓகேங்களா? என்ன மவுஸ் அப்படின்றது நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. எஸ், இந்த மவுஸ் தான். இந்த மவுஸ் நான் ஆல்ரெடி நானே வந்து வச்சுருக்கேன். எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். நான் இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மவுஸ் தான் எடுத்திருக்கேன். பட் ஏன் இப்போ நான் வந்து அதை முதல்ல காட்டிடுறேன் அப்படி கேட்டிங்கன்னா, இப்போ நான் இதை எடுத்துருக்க புது வெப்சைட்னால உள்ளே என்ன மவுஸ் இருக்கும் அப்படின்றது எனக்கே தெரியாது. ஓகேங்களா? அது ஏன் அப்படின்றது போக போக பேசலாம். வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து என்ன ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். எஸ், இது வந்து நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா VLE பஜார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்து இங்கே போட்டிருக்கோம். நீங்கள் வேணால் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தெரியுதா? ஷிப்டு பை VLE பஜார். ஸோ இங்கே தான் நான் எடுத்திருக்கேன். என்ன மவுஸ் டீட்டெயில்ன்றது இருக்குது பாருங்கள். HP X1000 ஒயர்ட் USB மவுஸ். ஓகேங்களா? இதுதான் நான் வந்து எடுத்திருக்கேன். ப்ரைஸிங் வந்து ரொம்ப கம்மி தான். இல்லை, ப்ரைஸிங் போடலை. ப்ரைஸிங் வந்து ரொம்ப கம்மி. அதான் மேட்டரே. ஏன் நான் அமேசான் ப்ரிஃபர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நான் இந்த மவுஸ் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஓகேங்களா? சரி, ஆல்ரெடி இந்த மவுஸ் தான் வச்சுருக்கேடா, இதான் உள்ளே இருக்க போது நான் நினைக்கிறேன். இந்த மவுஸ் ஆல்ரெடி வச்சுருக்கேன், ஏன் திருப்பி வாங்கினேன் அப்படிங்கன்னா, இது என்னோட அம்மாவுக்காக வாங்கின மக்களே. அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மவுஸ் தேவைப்பட்டுச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மவுஸ் வந்து இது வந்து லோக்கலாக நான் அமேசானில் எடுத்தது. லிங்க் நான் கீழே ஆட் பண்ணி விட்றேன். பிராண்டு பேர் என்ன வாங்க மாட்டேங்குது. பிராண்டு பார்த்தீங்கன்னா ப்ரீமியட்டா ஏதோ போட்டிருக்கு. சரிங்களா? இது வந்து ஒரு லோக்கல் மவுஸு. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா, அந்த கிளிக்கு, இந்த ஸ்க்ரோலு இது வந்து ப்ராப்பராக இருக்க மாட்டேங்குது. அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் ஏன் இது எடுத்து கொடுத்தேன் என்னோடய மம்மிக்குன்னா, வந்து அவங்க வந்து எப்போயாவது ஒரு இடத்த தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து ரொம்ப வந்து ஃப்ரீக்வெண்ட்டாலாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்களோட சிஸ்டமை. இப்போ நான் வந்து டெய்லி கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு நாளைக்காவது எப்படியோ வந்து ஒரு 3 to 4 hours யூஸ் பண்ணிடுவேன். பட் அவங்க அப்படி கிடையாது. எப்போயாவது மாதத்தில் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த மவுஸ் எடுத்து கொடுத்தேன். ஆனால் அதுவே அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் சரி ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற மவுஸே அவங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்ற போது தான் நான் இந்த மவுஸை நான் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? பட் ப்ரைஸிங் சரி ஓகே, நம்ம யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அமேசானில் தான் எடுப்போம். அமேசானில் போய் இந்த ப்ரைஸை செக் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் எவ்வளோனா, கிட்டத்தட்ட 315 ரூபா போட்டிருந்தாங்க மக்களே. இந்த மவுஸோட ப்ரைஸு ரொம்ப ஜாஸ்தியாக எனக்கு தோணுச்சு. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி எடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருந்தது. பட் இப்போ என்னன்னு தெரியல, 315 ரூபா போட்டிருந்தாங்க. அவ்வளோ ஒர்த்து வந்து இந்த மவுஸ் வந்து கிடையாது. ஆக்சுவலாக மவுஸ் ஒர்த்து இருக்குது. பட் எதுக்கு 315 கொடுத்து வாங்கணும், எங்கேயாவது கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு VLE பஜாரில் மாட்டிச்சு மக்களே. ஸோ VLE பஜாரில் எவ்வளோ ரூபாய்க்கு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒன்லி 200 rupees இன்க்ளூடிங் ஷிப்பிங், which is too awesome. ஜஸ்ட் 130 rupees 120 rupees நான் 115 rupees கம்மி பண்ணி நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த ப்ராடக்ட்டை. நம்ம வந்து VLE பஜார்லேருந்து. சரிங்களா? ஸோ அதனால தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணி இந்த ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். VLE பஜாரில் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் அப்படி கேட்டிங்கன்னா இல்லை. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மைக் ஒன்று எடுத்திருப்பேன். அதுக்கான ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். இங்கே போய் பார்த்துருவாங்க. ஸோ இது வந்து என்னோட 2வது பர்ச்சேஸ் மக்களே. அது தைரியமாக சரி ஓகே போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். பட் ஆனால் இப்போ ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணும்போதே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிவிட்டேன். ஆர்டரை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாளோ 2 நாள் கழிச்சு, ஐ திங்க் நெக்ஸ்ட் டே நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டே எனக்கு ஒரு கால் வந்தது. VLE பஜார் கிட்டேருந்தே ஒரு கஸ்டமர் சப்போர்ட் கால் பண்ணார். சூப்பரான இங்கிலீஷு. ஓகேங்களா? நம்ம யூஸ்வலாக அந்த ஹிந்திக்காரங்க கால் பண்ணி சொல்லுவானுங்களே, ஹிந்திக்காரங்க கால் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி பையா ஐயா நஹி ஹா ஓ ஹி ஹ திஸ் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு ஏதோ ரொம்ப கேவலமான இங்கிலீஷில் பேசுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாகவே பேசுன மாதிரி இருந்தது. ஃபோன் பண்ணிட்டு, சாரி சார், திஸ் மவுஸ் இஸ் ஆஸ் ஆஃப் நவ் நாட் அவைலபிள், நாட் இன் த ஸ்டாக்கு. ஸோ அதனால் கேன் வி கேன்சல்
கேன்சல் திஸ் ப்ராடக்ட் ஆர் கேன் வி சென்ட் லோக்கல் மவுஸ். இந்த மவுஸ் சொன்னால காட்டினல ஒரு மவுஸு, இந்த மவுஸ் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், இந்த மவுஸ் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, அப்போ அது எதுக்காக நான் இந்த மவுஸ் நான் ஆர்டர் பண்ணேன், ஹெச்பி மவுஸ் எதுக்காக நான் ஆர்டர் பண்ணோம், அதனால் எனக்கு வந்து ஹெச்பி மவுஸ் தான் எனக்கு வேணும், இருக்கா இல்லை அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் யோசிச்சுட்டு என்ன சொன்னான்னா, சரி சார் அது இப்போதைக்கு இல்லை, பட் ஒரு 3 days அது ஸ்டாக் திரும்பியும் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக் போட்டு அனுப்பி விடலாமா, வர்றது கொஞ்சம் டிலே ஆகும், ஃபைனா அப்படின்னு கேட்டான். எனக்கு ஃபைன் தான் அப்படின்னேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3-4 days கழிச்சு வெயிட் பண்ணி இந்த ப்ராடக்ட் ஷிப் பண்ணி எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12 days ஆகிடுச்சு எனக்கு வந்து சேர இந்த ப்ராடக்ட்டு. பட் ஃபைனலி இப்போ ப்ராடக்ட்டு வந்திருக்க மாதிரி உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது. ஸோ வாங்க இப்போ இதை அன்பேக் பண்ணலாம். உள்ள ப்ராடக்ட்டு நான் ஆர்டர் பண்ணது தான் வந்திருக்குதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள பாக்ஸ் இருக்குதானே டவுட்டாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. சரி, எனிவேஸ் ஓப்பன் பண்ணி எதாவது செக்கே பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா, அசம்ஷன்ஸில் போக வேண்டாம், ஏன்னா அதுதான் கைஸ் ரிவ்யூவே. சப்போஸ் வந்து தப்பான ப்ராடக்ட் வந்துச்சு, இல்லை ப்ராடக்டே உள்ளே இல்லை அப்படின்னா விஎல்இ பஜார் இஸ் நாட் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஸோ வாங்க உள்ளே செக் பண்ணலாம். இது தப்பாக இருக்கிற வாய்ப்பு இல்லை. ஓகே ரைட். ஸோ போட்டு அமைச்சிருக்காங்க. ஃபைன். ஸோ இதான் கைஸ் மவுஸோட கண்டிஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. பாக்ஸோட கண்டிஷனு இதான் இருக்குது. சீல்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா சீல்டு தான் கிடையாது, சீல்டு ஓப்பன் தான். வேறு ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. சரி, செக் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ரைட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கரெக்டான மவுஸ் தான் வந்திருக்கு. இதில் போட்டிருக்க டீட்டெயிலு ஜூம் ஆயிடு. ஓகே, இது ஜூம் ஆக மாட்டேங்குது, பட் ஆனால் இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மவுஸு X1000 ஹெச்பியோடது. ஸோ வந்து வந்திருக்கு. இதோட ப்ரைஸிங், ஆக்சுவல் ப்ரைஸிங் இங்கே போட்டிருக்கணும். ஸோ 649 இதோட ஆக்சுவல் ப்ரைஸிங்கு. பட் நான் எடுத்தது 200 rupees ஒன்லி. ஓகேலா. ஸோ பாக்ஸ் எல்லாம் நம்ம தனியாக போட்டுடலாம். ஸோ இதுதான் மக்களே நம்மளோட மவுஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த மவுஸ் இது எப்படி ஒர்க் ஆகுது, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு போடுறது கிடையாது. ஸோ நீங்களே வேணால் பார்த்துக்கலாம். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் தி சேம் மவுஸ். நான் யூஸ் பண்ணி கொஞ்சம் அழுக்காக இருக்கும், பட் ஆனால் வந்து எஸ் இது வந்து ஆல்மோஸ்ட் தி சேம் மவுஸ் மட்டும். ஆல்மோஸ்ட் இல்லை, சேம் மவுஸ் கரெக்டாக. ஓகேலா, சரி ஓகே கைஸ். ஸோ இதான் கைஸ் இப்போதைக்கு மவுஸு. இப்போ நான் போய் இதை செக் பண்ணி பார்க்கணும், ஒர்க் ஆகுதா அப்படின்றது நான் கீழே ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். அதையும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விட்றேன். பட் ஆனால் இது தெரிஞ்சு ஒர்க் ஆகும், ஏன்னா வந்து கிளிக்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது, உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரால் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ ஆல் ஃபைன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது மக்களே. ஓகேலா. ஓகே, இந்த மவுஸு கடை ஒரு குட்டி ரிவ்யூ சொல்லணும்னா நான் யூஸர் ரிவ்யூவாக சொல்லிடுறேன். நான் இப்போ கிட்டத்தட்ட வந்து இந்த மவுஸ் வாங்கி 1 வருஷமாவது இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ஷோராக தெரில. ஆனால் அதுக்கான இது நான் ஆட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணி நான் எப்போ வந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்கி சில மாதங்கள் இருக்கும் மக்களே. ஸோ ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் குட்டி, நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் கைக்கு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், ரொம்ப சின்ன மவுஸு. ஸோ சிலவங்களுக்கு இது வந்து ஒத்து வராது. எனக்கே ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த மவுஸ் வந்து ரொம்ப இப்போவே கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும் அப்படின்றத தான் நான் எடுத்தேன். பட் ஆனால் அது யூஸ் பண்ணது தான் தெரியுது, நம்ம மாதிரி கொஞ்சம் பெரிய கை உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் கஷ்டம் மக்களே. ஏன்னா வந்து நீங்கள் வச்சு இப்படி ஆப்ரேட் பண்ணும்போது அது இங்கே தான் உங்களோட ஃபோர்ஸ் நிறைய உட்காரும். இப்போ பெரிய மவுஸ்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் கையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மவுஸ் மேலே உட்காந்துரும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வலி இருக்காது. பட் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் ஆன கை. ஸோ இப்போ யூஸ் பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள், மிச்சம் இருக்கிற இந்த பார்ட் வந்து உங்களுக்கு வந்து கீழே இங்கே என்ன சொல்கிறது, நம்ம டேபிள் வந்து அடிப்படும். ஸோ டேபிளில் மூவ் பண்ணும்போது கை வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கை வலிக்க ஆரம்பிக்கும். எனக்கு ஸ்டார்டிங்கில் அப்படி ரொம்ப வலி இருந்தது, இப்போ அப்படியே பழகிருச்சு. ஸோ அதனால் வந்து ஒன்றும் இப்போதைக்கு வலி ஒன்றும் பெருசாக தெரியல. ஸோ அது ஒன்று டிஸ்அட்வான்டேஜ் இந்த மவுஸை பொறுத்தவரைக்கும். பட் ஆனால் ரொம்ப காம்பேக்ட், ரொம்ப க்யூட்டு, நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இது வந்து அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹெச்பி மவுஸு நல்லாவே ஒர்க் ஆகுது. கிட்டத்தட்ட நான் சொன்னேன் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வருஷம் யூஸ் பண்ணிட்டேன். சரி, நான் தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த மவுஸ் வந்து ஒன்றும் கெட்டுலாம் போகலை, நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸ்க்ரோலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சென்சிட்டிவாக இருக்குது. ஸோ நல்லாவே தான் இருக்குது இந்த மவுஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹெச்பிக்கான ஒரு குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. மிஞ்சி போனால் பார்த்திங்கன்னா இந்த மவுஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2 years வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட வந்து அந்த மவுஸோட அந்த கிளிக்ஸ் இந்த எல்லாமே கெட்டு போகலாம், பார்க்கலாம். அது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா. ஸோ அது பொறுத்த வரைக்கும் இந்த மவுஸ் வந்து நல்லா இருக்குது மக்களே. அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல போனோம்னா வந்து இது வந்து இந்த ரொம்ப வந்து சென்சிட்டிவாக இருக்குது. இதோட கிளிக்ஸாக இருக்கட்டும், மூவாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. இந்த லோக்கல் மவுஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா சீப் தான், ஆனால் வந்து இந்த கிளிக்ஸ் வந்து அந்தளவுக்கு சென்சிட்டிவாக இல்லை. நீங்கள் வந்து ஒரு 2 வாட்டி 3 வாட்டிலாம் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். திரும்ப இந்த ரைட் கிளிக் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் என் அம்மா இதில் ஃபேஸ் பண்ணாங்க, நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ இது வந்து அந்தளவுக்கு வந்து இல்லை பேசிக்கலாக சொல்ல போனால். பட் திஸ் இஸ் ரியலி குட் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் மக்களே. பட் அதை தாண்டி ஜஸ்ட் வேலி பஜாரில் இது வந்து இவ்வளோ கம்மி விலைக்கு கிடைக்குது அப்படின்ற போது நிஜமே ஆச்சரியப்படுகிற விஷயம் தான். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலி பஜாரில் கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்குது மக்களே வென் கம்பேரிங் டு அமேசானும் இப்போ வர கொஞ்சம் திருட்டுத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அமேசான் திருட்டுத்தனம் பண்ணல, அந்த செல்லர்ஸ் வந்து திருட்டுத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செல்லிங் லைக் மோர் ப்ரைஸ், ரொம்ப ஹை ப்ரைஸுக்கு வந்து எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கம் டு த மென்டாலிட்டி தட் ஓகே நம்ம என்ன விற்றாலும் வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இப்போ வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் வந்துட்டாங்க. முதல்ல அப்படி கிடையாது கைஸ். முதல்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஸ்டார்டட் இன் 2013-14 நான் வந்து வாங்கும்போது மார்க்கெட் ப்ரைஸோடு ரொம்பவே கம்மியாக இருந்தது நம்மளோட ஆன்லைன். அதனால தான் நான் ப்ரிஃபர் பண்ணி ஆன்லைனில் வாங்க ஆரம்பித்தேன். பட் நாளடைவில் போகும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ மார்க்கெட் ப்ரைஸோட ஆன்லைனில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து விலை போட்டு விற்றுட்ருக்காங்க. இதில் வேறு உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை, அவங்களோட பேரம் பேசுகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்கள்கிட்ட கிடையாது. அப்படின்றதால அவங்க என்ன ப்ரைஸ் போட்டிருக்காங்க அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது எங்கே போய் விடும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அப்படி நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அமேசானில் 315 போட்டிருந்த இந்த ப்ராடக்ட்டு வேலி பஜாரில் ஒன்லி 200 கிடைக்கும்போது எவன் விட மாட்டான். ஸோ அதனால் வந்து உடனே ஆர்டர் பண்ணி எடுத்துட்டேன் மக்களே. ஸோ வேலி பஜார் ரெக்கமெண்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ரெக்கமெண்டட். வேணால் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலி பஜார் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் லிங்க் வேணால் போட்டு தரேன். அந்த பேஜ் அப்படியே வந்து உங்களுக்கு நான் வந்து கண்ணு முன்னாடி கொண்டு வரேன், பார்த்துட்டே இருங்க. ஸோ வேலி பஜார் நிஜமே நல்லா தான் இருக்குது மக்களே. அவங்க இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த யூசர் இன்டர்ஃபேஸை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்கன்னா அமேசான் அளவுக்கு வர வேண்டியது வரலாமாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒன்லி இந்த மொபைல் ஆக்சசரிஸு, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸு இதெல்லாம் தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக ஆல் இன் ஆல் அப்படின்ற மாதிரி பண்ணலை. இப்போ அமேசான் பார்த்தீங்கன்னா எல்லாமே டாய்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு கிளாத்திங்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எல்லாமே பண்ணலை இன்னும் வேலி பஜார். ஸோ மேபி நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஷாப் பண்ண ஆரம்பித்து அவங்க பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெவலுக்கு அவங்க வருவாங்க. பட் ஆனால் தெரில அந்தளவுக்கு வருவாங்களான்னு தெரியல அவங்க. ஏன்னா இது வந்து ஒரு இந்தியன் பேஸ்ட் கம்பெனி அப்படின்றனால ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு கடத்தில் வந்து தப்பாக வந்து கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க பாக்ஸிங்கே பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ குழஞ்சி போயிருந்தது. ஃபைன், எனக்கு வந்து அது பாக்ஸ் தேவையில்லை அப்படின்றதால அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் இதே வந்து ஒரு ஃபோன் இது மாதிரி கதியில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது வேலி பஜார் இன்னும் ஸ்டில் தே ஹேவ் டு ஒர்க் ஹார்ட் டு கம் அப், அதர்வைஸ் தே வில் நாட் சர்வைவ். ஸோ இதாங்க வேலி பஜாரோட ரிவ்யூ, ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டோட ரிவ்யூ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது, உங்களுக்கு எதாவது குவரிஸ் இருந்தது, இல்லை நான் வந்து வேலி பஜார் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன், நான் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கேன் அப்படின்ற இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்ததுனாலுமே கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேலா? ஸோ நான் வந்து இந்த மவுஸுக்கான வந்து எதாவது அப்டேட்டாக இருக்கணும், இல்லை வேலி பஜாருக்கான எதாவது அப்டேட்டாக இருக்கணும், எதாவது இருந்ததுன்னா நான் உங்களுக்கு கீழே அப்டேட் பண்ணுறேன், இல்லை ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணி விட்றேன். இந்த மெயின் டைம் இந்த மவுஸ் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை கீழே போய் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே அப்டேட் பண்ணுறேன். ஒர்க் ஆகுதுன்னா அப்படியே விட்டுருவேன். ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் உங்களுக்கு கீழே வந்து கமெண்ட்டில் இல்லை வந்து ஏதாவது இந்த மாதிரியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அப்டேட் பண்ணி விட்றேன் அந்த இன்ஃபர்மேஷனை. சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ரிவ்யூ கைஸ். ஹோப் திஸ் ரிவ்யூ வாஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் ஏதாவது இந்த கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until this is Raju Sandeya. This is Raju signing off. Take care, stay safe and bye guys.